नमस्ते मध्यमाल लेसन गतियल बीरबल की चतुराई पाठ का सारांश पाक पर। एक दिन बादशाह और बीरबल टहलते हुए एक तालाब के पास पहुँचे। बादशाह पानी में उतरे तो पानी बहुत ठंडा था। बादशाह ने बीरबल से पूछा कि कोई इस पानी में नहा सकता है। बीरबल ने कहा कि पैसा मिलने पर रात भर इस पानी में गड़ा भी रह सकता है। बादशाह ने कहा कि यह असंभव है और अगर कोई इस कर दिखाए तो मैं उसे 5,000 रुपये इनाम में दूंगा। एक दिन ஒரு நாள் பாத்ஷாக்னா அரசரோட பேர்களை அப்படி சொல்கிறாங்க, முஸ்லீம்ஸ்னால சொல்கிறாங்க. இது இந்த இடத்துல அக்பரை தான் அப்படி சொல்கிறாங்க. அவர் பீர்பல் டஹல்தே ஹுயே உலாவிக்கிட்டே ஏக் தாலாப் கே பாஸ் ஒரு குளத்துக்கு பக்கத்தில் பகுஞ்சே போய் சேர்ந்தார். बादशाह அரசர் அக்பர் பானி மே உதரே தண்ணியில் இறங்குறார். தோ பானி பகுத் டண்டதா தண்ணி மிகவும் குளிர்ச்சியாக இருந்தது. பாத்ஷாஹ் நே அக்பர் பீர்பால் சே பூச்சா கி பீர்பால்கிட்ட கேட்குறார் என்னென்னு, கோயி யாராவது இஸ் பானி மே இந்த தண்ணியில் நகானா குளிக்கிறது, நகா சக்தாகை குளிக்க முடியுமா? பீர்பல் கஹா கி சொல்கிறார், பைசா மில்னே பர் பணம் கிடைக்கும்னா ராத் பர் இரவு முழுவதும் இஸ் பானிமே இந்த தண்ணியில் கடானா நிற்கிறது, ரஹா சக்தாகை நின்று கொண்டே இருக்க முடியும். பாத்ஷாஹ் நே அரசர் கஹா கி சொல்கிறார், யஹ் அசம்பவ் ஹை இது சம்பவ் அப்படின்னா சம்பவம் நடக்கும், அசம்பவ்னா நடக்கவே நடக்காது. யஹ் அசம்பவ் ஹை இது நடக்காது. அவர் மேலும் அகர்னா இருப்பினும் கோயி யாராவது இசே கர் திக்காயே தோ இதை இசைனா இதை கர்னா செஞ்சு முடிக்கிறது டூ கர் திக்காயத்தோ செய்து காமிச்சாங்கன்னா நான் உசே 5,000 5னா 5 ஹசார்னா 1000 5,000 ரூபாய் இனாமே தூங்கா இனாம்னா பரிசு, தூங்கானா கொடுப்பேன், நான் 5,000 ரூபாய் கொடுப்பேன் அப்படி சொல்கிறாரு. ஒரு நாள் அரசர் மற்றும் பீர்பால் உலவிக்கொண்டே ஒரு குளத்துக்கு பக்கத்தில் போய் சேர்ந்தாங்க. அரசர் தண்ணியில் இறங்கினார். தண்ணி ரொம்ப ஜில்லுன்னு இருந்தது, ரொம்ப இப்படி குளிர்ச்சியாக இருந்தது, கூலாக இருந்தது. அரசர் பீர்பால்கிட்ட கேட்குறாரு, யாராவது இந்த தண்ணியில் குளிக்க முடியுமா? பீர்பால் சொல்கிறாரு, பணம் கிடைக்கும் அப்படின்னா ராத்திரி முழுவதும் இந்த தண்ணியில் நின்றுக்கிட்டே இருக்க முடியும். அரசர் சொல்கிறாரு, இது நடக்கவே நடக்காது. மேலும் இப்படி யாராவது செஞ்சு காமிச்சாங்கன்னா நான் அவங்களுக்கு 5,000 ரூபாய் பரிசு கொடுக்குறேன் அப்படி சொல்கிறார். दूसरे ही दिन बीरबल एक देहाती को सारी बातें समझाई. उसने भी बादशाह की शर्त स्वीकार कर ली. शाम को 6 बजे तालाब में गर्दन तक के पानी में गड़ा हो गया. बादशाह ने दूसरे दिन सवेरे तक लकड़हारे को पानी में गड़े रखने के लिए कहकर चले गए. दूसरे ही दिन दूसराना இரண்டாவது நாள் பீர்பால் ஏக் தேகாத்திக்கோ ஒரு உடல்கட்டாக இருக்கிறவனை
சாரி பாத்தேன் எல்லா விஷயத்தையும் சம்ஜாயி புரிய வைக்கிறார். உஸ்னே பி அவனும் பாத்ஷா கி அரசருடைய ஷர்துனா கட்டளை, ஸ்வீகார் கர்லி ஸ்வீகார்னா ஏற்றுக்கொள்வது, ஸ்வீகார் ஏற்றுக்கொண்டுட்டான். ஷாம்கோ மாலையில் 6 பஜே 6 மணிக்கு தாலாப் மே குளத்தில் கர்தன்னா கழுத்து, தக்குனா கழுத்து வரைக்கும், கே பானி மே தண்ணியில் கடா ஹோகையா போய் நின்றுட்டான். பாத்ஷாஹ் நே அரசர் தூசரே தின் சபேரே தக் 2ஆம் நாள் காலையில் வரைக்கும் லக்கடுஹாரேக்கோ லக்கடுஹாரானா விறகு வெட்டி, பானி மே தண்ணியில் கடே ரக்னே கேலியே நின்றுக்கிட்டே இருக்கிறதுக்காக, ககுக்கர் சொல்லிட்டு சலைகையே போயிட்டார். 2ஆம் நாள் பீர்பல் ஒரு உடற்கட்டானவன்ட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி புரிய வைக்கிறாரு. அவர் அரசருடைய கட்டளையை ஏற்றுக்கொள்கிறாரு. மாலையில் 6 மணிக்கு குளத்தில் கழுத்து வரைக்கும் தண்ணியில் போய் நின்றுக்கிறாங்க. அரசர் 2ஆம் நாள் காலையில் வரைக்கும் அந்த விறகு வெட்டியை தண்ணியிலே நிற்க சொல்லிட்டு போயிடுறாரு. दूसरे दिन सवेरे देहाती बादशाह के पास आया. वह कहा कि तालाब के किनारे 10 फुट दूरी पर के दीप को देखते हुए पानी में गड़ा रहा. इस कारण सुनकर बादशाह ने इनाम देना इनकार कर दिया. देहाती बीरबल के पास गया. बीरबल ने देहाती से कहा कि कल शाम तक तुमको इनाम दिलवा दूंगा. दूसरे दिन बीरबल दरबार नहीं आया, इसलिए बादशाह बीरबल के घर गए. बीरबल चूल्हे से 5 फुट ऊंचे सीके पर की हांडी में चावल पका रहा था. 2ஆம் நாள் காலையில் தேகாத்தி அந்த உடற்கட்டானவர் பாத்ஷா கே பாஸ் ஆயா அரசர்கிட்ட போகிறார். வகு கஹாக்கி அவர் சொல்கிறார், தாலாப் கே கினாரே குளத்து கரையில் 10 ஃபுட்டு 10 அடி தூரி பர் தூரத்தில் இருக்கிற தீப்கோ தேக்தே ஹுயே தீபத்தை பார்த்துக்கிட்டே, பானி மே கடா ரஹா தண்ணியில் நின்று கொண்டு இருந்தேன். இஸ் காரன் சுன்கர் இந்த காரணத்தை கேட்டுட்டு, பாத்ஷாக்னே அரசர், இனாம் பரிசு, தேனா கொடுக்கறதுக்கு, இன்கார்னா மறுத்துட்டாங்க, இன்கார் கர்தியா மறுத்துவிட்டார். தேகாத்தி அந்த உடற்கட்டானவர் பீர்பால் கே பாஸ் கயா பீர்பால் கிட்ட போகிறாரு. பீர்பால் தேகாத்தி சே கஹா தேகாத்தி கிட்ட சொல்கிறாரு கி என்னென்னு, கல் ஷாம் தக்கு நாளைக்கு மாலை வரை, தும்கோ இனாம் தில்வா தூங்கா உனக்கு பரிசு கொடுக்க வச்சிடுவேன். தூசரே தின் 2ஆம் நாள் பீர்பால் தர்பார் நஹி ஆயா தர்பாருக்கு வரவில்லை. இஸ்லியே ஆகையால், பாத்ஷாஹ் அரசர் பீர்பால் கே கர் கயே பீர்பாலுடைய வீட்டுக்கு போனார். பீர்பால் சூல்கேசே அடுப்பில் 5 ஃபுட் ஊஞ்சே 5 அடி உயரத்தில், சீக்கே பர் உரியில், காண்டி மே பானையில், சாவல் பக்கா ரகாத்தா அரிசியை சமைத்து கொண்டு இருந்தார். 2ஆம் நாள் காலையில் அந்த உடல் கட்டானவர் அரசரை பார்க்க வந்தார். அவன் சொல்கிறான், நான் குளத்தில் கரையில் 10 அடி தூரத்தில் ஒரு தீபம் எரிஞ்சு கொண்டிருந்தது, அதை நான் பார்த்துக்கிட்டே தண்ணியில் நின்றிருந்தேன்.
இந்த காரணத்தை கேட்ட உடனேவே அரசர் வந்து பரிசு கொடுக்க மறுத்துட்டார். தேகாத்தி அந்த உடற்கட்டானவர் வந்து பீர்பல்கிட்ட போகிறாரு. பீர்பல் அந்த உடற்கட்டானவர்கிட்ட சொல்கிறாரு, நாளைக்கு மாலையில் சாயந்தரத்துக்குள்ளே உனக்கு பரிசு கொடுக்க வைக்கிறேன் அப்படி சொல்கிறாரு. 2ஆம் நாள் வந்து பீர்பல் வந்து தர்பாருக்கு வரவே இல்லை. ஆகையினால் அரசர் வந்து பீர்பலோட வீட்டுக்கு போனார். பீர்பல் வந்து அடுப்பில் 5 அடி உயரத்தில் உரியில் பானையில் அரிசியை சமைச்சிக்கிட்டு இருந்தார். बादशाह ने बीरबल से पूछा कि इस प्रकार पकाने से चावल कैसे पकेगा? बीरबल मुस्कुराते हुए बोला कि आपके बगीचे के दीप की गर्मी 10 फुट की सर्दी को दूर करती है, वैसे यह चूल्हा 5 फुट तक अपने दाप से चावल नहीं पका सकेगा। बादशाह ने बीरबल की समयोजित बुद्धि से प्रभावित होकर देहाती को पुरस्कार दिया और बीरबल की खूब तारीफ की। बादशाह ने அரசர் பீர்பால் से पूछा, பீர்பால்கிட்ட கேட்குறாரு கி என்னன்னு, இஸ் பிரகார் இந்த விதமாக, பக்கானே சே சமைக்கிறதுனால, சாவல் அரிசி, கெய்சே பக்கேகா எப்படி சமைக்க முடியும்? பீர்பல் முஸ்குராத்தே ஹுயே போலா சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு கி என்னன்னு, ஆப்கே பகீச்சே கா தீப் கி கர்மி, உங்களுடைய தோட்டத்தினுடைய தீபத்தின் வெப்பம் 10 ஃபுட் கி 10 அடி தூரத்தில் இருக்கிற சர்தி கோ தூர் கர்த்தி ஹை, 10 அடி தூரத்தில் இருக்க குளிர்ச்சியை போய்க்கிறது. சர்தினா குளிர்ச்சி. வைசே அப்படியே, யஹ் சுல்ஹா இந்த அடுப்பும் 5 அடி தக்கு 5 ஃபுட் தக்கு 5 அடி வரைக்கும் அப்னே தாப் சே தன்னுடைய வெப்பத்தினால சாவல் நஹி பக்கா சக்கேகா அரிசியை சமைக்க முடியாதா? பாத்ஷாஹ் நே அரசர் பீர்பாலுடைய சமயோஜித் புத்தி சே சமயோஜிதமான புத்தினால் பிரபாவித் ஹோக்கர் கவரப்பட்டு தேகாத்தி கோ உடல் கட்டானவனுக்கு புரஸ்கார் தியா பரிசு கொடுக்கிறார், விருது கொடுக்கிறார். அவர் மேலும் பீர்பாலை खूब तारीफ की நன்றாக புகழ்கிறார். ஓகே, தன்யவாத்.